7வது 8வது மாசத்துல இந்த பாப்பாக்கு உங்க உணவு தான் ரொம்ப முக்கியமான இது. மற்றபடி இந்த ஸ்கேனு, மாத்திரை, மருந்து, இன்ஜெக்ஷன் இது எதுவுமே வந்து முக்கியம் கிடையாது. இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மாற்ற வேண்டியது பிளேட். நம்ம சாதாரண எவர்சில் பிளேட் இருந்தால் இவ்வளோ பெருசு இருக்கும், இல்லை இவ்வளோ பெருசு இருக்கும். அதான் நம்ம மடியில் இருக்கிற பாதி இவ்வளோ இருக்கும். அப்போ இங்கே வச்சுங்க 2 இட்லி வச்சாலும் கொஞ்சம் தான் இருக்குமா இருக்கும். அதனால் திருப்பி திருப்பி ஒரு இட்லி 2 இட்லி போட்டு பசி பசி சாப்பிட்டு. ஸோ முதல்ல இந்த பிளேட்டை தூக்கி போட்டு என்ன பிளேட்டுன்னு பாருங்க. இதுதான் இப்போ அமேசான்லேயே கிடைக்குது. இதுதான் ஹெல்த்தி பிளேட். என்ன சார் இத்தனோண்டு பிளேட்டில் சாப்பிட சொல்றீங்க? சாப்பிடும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து பாப்பாவோட ஆரோக்கியம் தெரியும். இதுலேயே வந்து ஏன் இந்த மாதிரி காலம்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். நம்ம சாதாரணமாக இதில் வந்து 2 இட்லி வச்சுப்போம், இல்லை தோசை வச்சுப்போம், இல்லை சாதம் வச்சுப்போம். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுப்போம் இல்லையா, அதுதான் தப்பு. 2 இதில் வந்து காய் இருக்கணும். காய் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கணும். பாப்பாவுக்கு காலையிலும் சரி, மதியானம் சரி, நைட்டும் சரி 2 காயாவது எப்பயுமே இருக்கணும். 3வது இதில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ், தோசை சாப்பிடுவீங்க, இட்லி சாப்பிடுவீங்க, ரைஸ் சாப்பிடுவீங்க, சப்பாத்தி சாப்பிடுவீங்க, அதெல்லாம் இந்த அளவு தான் இருக்கணும். சப்பாத்தினா ஒரு சப்பாத்தி போதும், இட்லினா 2 இட்லி போதும், தோசைனா ஒரு தோசை போதும், சாதாரண இந்த அளவுக்கு போதும். இது சாப்பிடுங்க. இது ஃபுல்லாக என்ன சார்னு கேட்குறீங்களா? 2 முட்டையாவது கட்டாயம் தேவை. இல்லை 2 முட்டைக்கு ஈக்குவலாக பன்னீரோ இல்லை டோஃபு, சோயா இது மாதிரி ஏதாவது இருக்கணும். பயிர் வகைகள் எதனால இருக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து ப்ரோட்டீன் தேவை. ஸோ ஆல்மோஸ்ட் 1/3 வந்து உங்களுக்கு நீங்கள் சாதாரண உணவுகள் 2 காய், நம்மளோட ரைஸ், இது வந்து ப்ரோட்டீன் தான் மெயினாக குழந்தைக்கு தேவை. இந்த ப்ரோட்டீனை நம்ம கம்மியாக சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு தேவையில்லாமல் வெயிட் அதிகமாகுது. நஞ்சு ஆரோக்கியமாக இல்லாதனால பேபி வந்து நீர் சத்து கம்மியாக இருக்குது, அது இருக்குது, இதுக்குன்னு எதையா சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் டெய்லி காலை, மதியம், சாயங்காலம் அடிக்குவேட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இருக்காது. டெய்லி உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது ஒரு 20 கிராமாவது ப்ரோட்டீன் தேவைப்படும். காலையில் ஒரு 20 கிராம், மத்தியானம் 20 கிராம், சாயங்காலம் நான் சொல்கிறது 7 மணிக்கு முன்னாடி. 7 மணிக்கு அப்புறம் பொதுவாக எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. மேபி கொஞ்சம் கட் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸுங்க, ஜூஸ் இல்லை, ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். அது தவிர வேறு ஒன்றும் சாப்பிடாமங்கன்னா பேபி ஹெல்த்தியாக இருக்கும். 12 ஹவர்ஸ் அது உங்கள் ஸ்டமக் எம்டியாக இருக்கணும். பிளேட் சைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீனோட போர்ஷனை அதிகப்படுத்திக்கோங்க. ப்ரோட்டீன், ஃபைபர் இது 2 தான் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது அவ்வளோ தேவை கிடையாது. காலையில் 1-1.5 இட்லி சாப்பிட்டா போதும். மதியம் அதுக்கு ஈக்குவலான தோசை, அடை, பெசரெட்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன் இது ப்ரோட்டீன் வச்சுக்கோங்க. ப்ரோட்டீன் தான் அதிகம் இருக்கணும்.